நான் ஹேண்ட் ரைட்டிங் பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த லில் பிரம்மஸ் இந்த கோச்சிங் மூலயமா என்னோட பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங் செம்மையாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. முன்ன ரொம்ப கிறுக்குவா ரொம்ப அதிகமாக, இப்போ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா கொஞ்சம் இந்த அப்பர் லோயர் அதெல்லாம் கரெக்டாக எழுதுகிற 4 லைன்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஒரு லைன் ஒழுங்காக இல்லாமல் அப்படி எழுதிட்டுருப்பான். இப்போ இந்த கிளாஸ் சேர்த்ததுலேருந்து ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் ஹேண்ட் ரைட்டிங். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காக தான் இல்லாமல் இருந்தது, இப்போ பரவாயில்ல நல்லா எழுதுகிறோம். கம்மியான கிளாஸில் இவ்வளோ நல்லா ரைட்டிங் கொண்டு வர்றது பெரிய விஷயந்தான். எங்களால் அது கண்டிப்பாக முடியாது, ஆனால் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். இது வந்து மறுபடியும் நிறைய பேருக்கு இது உதவணும், இதே மாதிரி தொடர்ந்து பண்ணணும். பெண்ணை ஹோல்ட் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தான், இப்போ நல்லா பென் ஹோல்ட் பண்ணுறான், நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பென் ஹேண்ட்லிங், பேப்பர் ஹேண்ட்லிங், பேட் ஹேண்ட்லிங் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முன்னாடி கொஞ்சம் ஃபாண்ட்லாம் அன்ஈவனாக இருக்கும், ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா பெட்டராக எழுதுறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் பார்த்து ரெண்டுத்தையும் வச்சு பார்த்தேன், இப்போ வர ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். இந்த கிளாஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, என் சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரூல்ஸ் எல்லாமே நானும் ஃபாலோ பண்ணுவேன், அவனையும் ஃபாலோ பண்ண வைப்பேன். I could see still a lot of improvements right from the beginning. When he started the writing, he was not interested in writing with the cursive writing. Now he started following the cursive writings with all the 3 zones. ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்துச்சு, இப்போ கிளாஸில் சேர்த்ததுலேருந்து அவள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா அவள் ஹேண்ட் ரைட்டிங்கை. இப்போ இந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுலேருந்து எனக்குமே சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸே டச் பண்ண மாட்டாங்க, இப்போ ஒரு டச் பண்ணி எழுதுறாங்க, நல்லா ப்ராக்டிஸ் நல்லா இருக்குது, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு சார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெட்டர் எழுதும்போது நிறைய ஸ்பேஸ் இருக்கும், எவ்வளோ ஸ்பேஸ் விடணும்னு தெரியாது என் பையனுக்கு. ரெண்டு லெட்டர்ஸ் நடுவில் என்ன ஸ்பேஸ் விடணும், வேர்ட்ஸ் நடுவில் ஸ்பேஸ் விடணுன்ட்டு. பட் நோ ஐ கேன் see the consistency in the writing. அண்ட் தென் இப்போ வந்து அந்த ஜோன் கான்செப்ட்ஸ் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஜோன் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக எழுதுகிறான். ஒன்று நல்லா தான் படிப்பான், ஆனால் ஹேண்ட் ரைட் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ இந்த ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த கிட்ஸ் as well as ஃபார் த பேரண்ட்ஸ். இப்போ தான் எங்களுக்கே தெரிய வருது இங்கிலீஷ் ரைட்டிங்ஸ் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த சைல்டு. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அவன் எழுதுனதுக்கு. கண்டிப்பாக லில் பிரம்மாஸ் மாதிரி இருக்கிறது ஃப்யூச்சரில் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி அவங்க மெயினாக சொன்ன அந்த அப்பர் ஜோன் லோவர் ஜோன்லாம் ஸ்கூலில் சொல்லித்தராங்களான்னு எங்களுக்கு தெரியல. மெயின் அந்த பாயிண்ட் நல்லா இருந்தது. அட் ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ்க்காக நான் ரொம்ப சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், ஸ்கூல்ஸு எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்தேன். ஆனால் இந்த ஸ்கூல்லேயே வந்திருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்கான். பிகினிங்லேருந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இப்போ நல்லா ஹேண்ட் ரைட்டிங் அது நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு அவனுக்கு.